ஒரு முஸ்லீம் பொண்ணு ஹிஜாப் போட்டு ஆடி வீடியோ போட்டாலோ, முஸ்லீம் பொண்ணு ஓடி போனாலோ நம்ம எவ்வளவு கோவப்படுறோம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொம்பளை புள்ள பாட்டு பாடுது, டான்ஸ் ஆடுது, அப்ப நம்ம ரசிக்கிறோம். 2 வயசுல ஒரு பிள்ளையினுடைய ஆழத்துல நான் வீட்டுல ரசிப்பாங்க, பாட்டு பாடினா ரசிப்பாங்க அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு ஊக்குவிச்சோம் அப்படின்னா, அந்த பிள்ளை 20 வயசுல என்ன செய்யும்? யோசிச்சு பாருங்களேன். திருச்சியில ஒரு பெண் போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து பெற்றோரோட போமான்னு அனுப்பி வைக்கிறாங்க. காலை பிடிச்சி வாப்பாவும் அம்மாவும் கதறாங்க. காலை தட்டி விட்டு அந்த பெண் அந்த நபரோட போறாங்க. காரணம், தாய் தந்தை மார்க்கத்தை எல்லாம் கடந்து அந்த பிள்ளைக்கு அந்த பையன் சிறந்தவன் ஆயிட்டான் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு நீங்க சரியான முறையில மார்க்க கல்வியை கொடுக்காதுதான். நம் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களுக்கு சிறு வயதிலிருந்து குரானையும் தொழுகையும் நம்ம பழக்கணும் அப்படின்னா அந்த தொழுகையும் குரானும் அவர்களை வாழ்க்கை முழுவதும் பாதுகாக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களை டியூஷனை விட மதரசாக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இன்னைக்கு எத்தனையோ